கேஷுவல் டாக். நான் எரிக். நான் ஃபெலிக்ஸ். ஃபெலிக்ஸ், how are you today? கொஞ்சம் ஹேங் ஓவர். ஹேங் ஓவரா? அந்த ஹேங் ஓவர் இல்லை, ஆனால் அந்த மாதிரியான ஹேங் ஓவர் பார்ட்டி. அது நேற்று ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி, என்னோட இது அதை ரீயூனியன் பார்ட்டி மாதிரி எல்லாம் சொல்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஓகே. ஸோ அங்கே போனேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் எரிக், இது நம்மளுக்குள்ள ரகசியமாகவே இருக்கட்டும். யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்கள். முக்கியமாக உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்ல மாட்டேன். நிச்சயமாக தான், கண்டிப்பாக அதை நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப பத்திரமா மெயின்டைன் பண்ணுங்கள். கிறிஸ்டியன்ஸ்லாம் இப்படி பார்ட்டிக்கு போகலாமா? வீட்லேயே பார்ட்டி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓ, அப்படியா? அப்போ நேற்று ஈவினிங்னா இன்றைக்கி அதுக்கப்புறம் ஒரு 24 hours ஆக போகுது. இன்னமும் உங்களுக்கு ஹேங் ஓவர் அப்படின்னா அது என்னன்னு எனக்கு புரியல. இல்லை அந்த மாதிரி ஹேங் ஓவர் இல்லை. ஓகே. ஆனால் பழைய ரீயூனியனில் வேற ஏதோ ஒரு போதை ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்தவங்க யாரோ உங்களை ரொம்ப பாதிச்சிட்டாங்களே, என்ன மாதிரி தெரியல. இல்லை, அது உட்காந்து பேசி நைட்லாம் பேசுகிறோம் எல்லாம். அவங்கெல்லாம் வந்து ஹேங் ஓவரில் இருந்தாங்க. ஓகே. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லவும் வேண்டாம். சொன்னீங்கன்னாலும் நானும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். பட் அவங்க எல்லாருக்கும் நீங்கள் கவுண்டர் கொடுத்து அவங்கள விட உங்களுக்கு போதை அதிகமாகிடும் சம்டைம்ஸ். இருக்கலாம். நானும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உள்ளே வரும்போதே ஒரு 20-30 வருஷம் கழித்து பார்க்கும்போதே ஹை பிச்சில் கத்திக்கிட்டே தான் வராங்க. எந்த மாற்றமுமே இருக்காது. 30 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த அதே ஃபீல் வந்து திரும்ப கொண்டாந்து விட்டுருவாங்க. இப்போ நம்ம 30 வருஷம் வேறு சொல்லிட்டோம். நம்முடைய ஏஜ் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அதனால் வந்து எனக்கு அங்கே இருக்கும்போதே ரொம்ப மனசில் குழப்பமாக இருந்தது. சரி, எரிக்கிட்ட இதை ஷேர் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு வந்திருக்கேன். ஓகே. என்ன சொல்கிறீங்க எரிக்? நம்ம பிப்ளிக்கலாக அதை எப்படி பார்த்தா என்ன, நான் செஞ்சது கரெக்டாக இல்லை என்ன? நம்மளை எப்போவுமே ரொம்ப ஒரு பரிசுத்தமான சூழ்நிலையிலேயே வச்சுக்கணும், காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா, பால் சொல்கிறாரு, நம்ம இந்த பூமியிலேருந்து வெளியே போக வேண்டியிருக்கோம். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேஸு, இமயமலைக்கு போயிடுவாங்க. ரஜினி கூட அப்படிதான் நினைக்கிறேன். இமயமலைன்னு உடனே நீங்கள் ரஜினியை நினச்சிங்க. அந்த காலத்தில் கைலாச மகரிஷின்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலர் பர்சன் இருந்தார். எந்த அளவுக்கு அது உண்மை நமக்கு தெரியாது. சின்ன வயசில் அந்த புக்கெல்லாம் படிச்சிருப்போம். அங்கே போய் தியானம் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய சூழ்நிலை எல்லாமே வந்து ரொம்ப பாதிக்காத விஷயமா இருக்கும். அதை கூட நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளியிருந்து வர பிரச்சனையை விட நமக்குள்ளேருந்து வருகிற சோதனைகளே ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னை சுற்றிலும் மகா பரிசுத்தமான இடமா இருக்கலாம், எனக்குள்ளே ரொம்ப அவலட்சணமான கேவலமான எண்ணங்கள் இருக்கலாம். அல்லது என்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் ரொம்ப மோசமாக அவலட்சணமாக இருக்கலாம். அந்த இடத்துலையும் நம்மளால் வந்து ஆண்டவருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி நீதியை செய்கிறதற்கான கிருபையையும் வல்லமையையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுக்க முடியும். அந்த காலத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. மீன் வந்து உப்பு தண்ணியில் தான் இருக்குது, ஆனால் மீனுக்குள்ளே உப்பு இருக்காது. அதுபோல் போட் வந்து தண்ணியில் தான் இருக்குது, ஆனால் போட்டுக்குள்ளே தண்ணி இருக்காது. போட்டுக்குள்ளே தண்ணி இருந்ததுன்னா போட்டு கவந்துடும். நிறைய மனுஷங்களுக்குள்ள தண்ணி போனாலும் சரி, மனுஷனும் கவந்துருவான். நீந்திட்டு இருப்பாங்க தரையில், நான் பார்த்துருக்கேன். நார்மல் ஃப்ளோர்லேயே வந்து படியில் ஏறுற மாதிரி ஏறுவாங்க. ரொம்ப ஸ்டெடியாக இருக்கிறதா நினச்சிட்டு தப்பாக பேசிட்டு சிரிச்சுட்டே பேசுவாங்க. அதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நிற்க பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். ஆண்டவருக்காக நிற்கவும் அவர் உதவி செய்வார். நான் கேட்டது சொல்லலையே ரேக், நீங்கள் பார்ட்டிக்கு போகலாமான்னு கேட்டீங்க. நீங்கள் போனது காக்டெயில் பார்ட்டியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் கெட் டுகெதர் அதுக்கு போயிருப்பீங்க. இதுவும் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்காகவே பிளான் பண்ணி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. அது மாதிரி போயிடாதீங்க நெக்ஸ்ட் டைம். இல்லை அப்படிலாம் இல்லை. இது அங்கே போனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு, இப்போ நான் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த கண்டிஷனில் நான் இருந்திருக்கேன். சுற்றிலும் வந்து எல்லோரும் ஃபுல்லாக லிக்கர் வாங்கிக்குவாங்க. என்னை பார்த்து கேட்பாங்க, எரிக் டோன்ட் யூ ட்ரிங்க் அப்படிம்பாங்க. நோ ஐ டோன்ட் ட்ரிங்க். டோன்ட் யூ ஸ்மோக் அப்படிங்க. ஐ டோன்ட் ஸ்மோக் அப்படின்னா, எந்த நல்ல பழக்கமுமே இல்லையான்னு என்னை பார்த்து கேட்டிருக்காங்க. அந்த காலம்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி பாருங்கள், ரொம்ப கெட்ட வார்த்தையை பேசுகிறவங்களாம் கூட செம்மொழின்னு பேர் வச்சுட்டாங்க அதுக்கு. அதனால் காலம் ரொம்ப மாறிடுச்சு. நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னா, இவங்க எல்லாம் பாட்டில்ஸ் வாங்கிக்குவாங்க. அவங்க சாப்பிட்ற சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா காரசாரமாக இருக்கும். சிக்கனில் வெஜிடேரியன்ஸ்லாம் கூட
பீனட் மசாலா வித் பப்படுன்னெலாம் போட்டு நிறையா சைட் டிஷ் வாங்குவாங்க. அவங்க வந்து குடிக்க ஆரம்பித்தோடனே நான் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். அவங்களுக்கு சைட் டிஷ் இல்லாத அளவுக்கு நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன். கொஞ்ச நேரம் கழித்து அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு வெக்கத்தோடு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க பண்ணுற எல்லா கூத்தையும் அவங்களுடைய பெக்யூலியர் பிஹேவியர்ஸையும் நான் மட்டும் தெளிவாக நின்று பார்த்துட்டு இருப்பேன். நாளைக்கு இது ரொம்ப அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. ஆமாம், அதனால நம்மளுக்கும் ஏதாவது இது கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களோட நமக்கு நேச்சுரலாகவே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்ல. ஆமாம். ஏன் இது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸு அந்த மாதிரி வந்து சோசியலைசிங் அப்படின்னு ஒரு கான்செப்டு, பார்ட்டி கோயிங் சாட்டர்டே சண்டே, அதெல்லாம் நான் கேள்விப்படுறேன். சில இடத்துல வந்து அந்த ஹெச்ஆரே மோட்டிவ் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியே வந்து மோட்டிவ் பண்ணி இது மாதிரி பார்ட்டிக்கு போகுங்கன்னு சொல்கிறது, இப்படி இதுக்குள்ளே மிங்கிளாங்க அப்படின்னு சொல்கிறது, சும்மா ட்ரிங்க்ஸ் எல்லாரும் குடிங்க அப்படின்னு கம்பெனி சப்ளை பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நடக்குது நான் கேள்விப்பட்டேன். நான் சும்மா ஒரு சிப் குடி இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்க வைக்கிறது அப்படிலாம் இருக்குது. அது எப்படி சோஷியல் ட்ரிங்கிங்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, எப்போவுமே ஒரு பிஸ்னஸில் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஆட்கள் டீலரோடு சேர்ந்து குடித்தா நமக்கு நல்ல ஒரு க்ளோஸ்னஸ் வந்துடும், நல்ல பிஸ்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த சோஷியலைசிங் வந்து ஹேட் பீன் இன் ப்ராக்டிஸ் ஃபார் குவைட் சம் டைம். ஒன்று, இன்றைக்கி நீங்கள் சொல்கிற ஐடி இண்டஸ்ட்ரியில் நாட் ஒன்லி ட்ரிங்கிங், அங்கே மற்ற எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதாலாம் சொல்கிறாங்க. ரொம்ப இம்மாராலிட்டியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கிறதாக எல்லாமே இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், அதனால் இது இன்றைக்கி இல்லைங்க, ஆதாம் காலத்திலேருந்து எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கி மீடியா வெளிச்சத்தில் வெளியே நிறைய பேருக்கு தெரியுது. ஆபிரகாம் காலத்தில், லோத்து காலத்தில் இல்லாத விஷயங்களோ எதுவுமே கிடையாது. அது ரைட்டு. என்னை மாதிரி ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிற ஐடி ஒர்க்கர்லாம் எப்படி கஷ்டப்படுவாங்கள்ல. அது வந்து உங்களுக்கு பர்சனலாக அது மேலே ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யாருக்குமே பாதிக்காது. இப்போ இன்னொரு விஷயம், ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான பலவீனங்கள் இருக்குங்க. அது எப்படி நம்ம ஜீன்ஸில் நீங்கள் உங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்க, உங்கள் அம்மா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு விதமான ட்ரெய்ட்ஸ் இருக்குங்க. அந்த ஃபேமிலியில் அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். அப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆவியானவருடைய உதவியோட, வேத வாசனத்தின் உதவியோட நம்ம கொஞ்சம் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த சிக்கல்கள் நம்மளை ரொம்ப பாதிக்காதுங்க. இல்லை, பாதிக்காதுன்னு இல்லை. இஃப் ஐ எம் ஃபோர்ஸ்ட் டு பி தேர், ஆமாம், யூ கேன் பி தேருங்க, யூ கேன் பி தேர். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். அங்கேருந்து அந்த இடத்துல ஹவு கேன் ஐ sustain myself or how can I protect myself? இல்லை, as long as you have a deep conviction towards that, no one can force you. One, அது ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி கண்டிஷனாக இருந்தால் நீங்களே வெளியே வந்துடுவீங்க. உங்களால் அந்த இடத்துல சமாளிக்க முடியும்னா தான் நீங்கள் போவீங்க. அண்ட் ஒரு தடவை கூட ஒரு ட்ராப் கூட குடிக்காத ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காதுங்க. அதான் அந்த மாதிரி ஐடியில் ஒரு பார்ட்னர் கம்பைன் பண்ணிக்கிறது, வேணுக்கிட்டே ஒரு பையன் போய் ஒரு பார்ட்னர் எடுக்கிறது, இந்த பார் அது மாதிரி கல்ச்சர்லாம். அதில் வந்து இந்த நம்மளுடைய கிறிஸ்டியன் மோஸ்ட்லி கொஞ்சம் நம்ம கிறிஸ்டியன் கேர்ள்ஸு ஹூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட் இன் தம் ஆர் ஹூ ஆர் நாட் ஸ்ட்ராங் இன் கிறிஸ்டியானிட்டி, அவங்களும் அந்த பார் கல்ச்சரில் இப்போல்லாம் மாட்டிக்கிற மாதிரி. ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை ஒரு பெரிய இதாக நடிச்சு, ஃபேசினேட்டாக நடிச்சு, சரி அவங்க கூப்பிட்றாங்கன்றக்காக போகிறது, அப்புறம் பையங்க கூப்பிட்றாங்கன்றக்காக போகிற மாதிரி பார் கல்ச்சர் இப்போ வந்து பெங்களூரில் சொல்லவே வேணாம், சென்னையிலையும் இப்போ கொஞ்சம் அப்படி இருக்குது. ரொம்ப ஃபெமிலியராக இல்லைன்னா கூட கொஞ்சம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை அப்படி போகணும் ஆசைப்படுற ஆட்களை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அங்கே போய் நான் இப்படி வாழணும்னு நினைக்கிறவங்க, ஈவன் ஃபார் தட் மேட்டர், ஆண்டவரே வந்து வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறார். ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வரேன். அப்போது நான் விரும்பி ஒரு தவறை செய்யணும்னு நினைக்கும்போது ஆண்டவர், ஆவியானவர் வந்து குறுக்க நின்று நீ போகக்கூடாதுன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாருங்க. ஹோலி ஸ்பிரிட் வந்து புறாவை போல மென்மையானவர். நான் விரும்பினேன்னா புறாவினுடைய கழுத்தில் காலை வச்சு நசுக்கிட்டு நான் என்ன விரும்புகிறேனோ அதை செய்ய முடியும். அவர் பேசாமல் தான் சொல்கிறீங்க. அந்த மாதிரி உண்மைதாங்க.
பிசாசு தான் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் ஹி இஸ் ஸோ ஜென்டில். நீங்கள் விரும்பினா என்னை பின்பற்றலாம், விரும்பினா என்னை உங்கள் வீட்டுக்கு அழைக்கலாம், நான் உள்ளே வருவேன், உங்களோட டைன் பண்ணுவேன், உங்கள் குடும்பத்தில் ஒருவராய் மாறி விடுவேன். ஆனால் நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நான் வெளியவே நிற்கிறேன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இந்த வேர்ட் ஆஃப் காட் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யூ ஸ்போக் அபவுட் சில்ட்ரன் யங்ஸ்டர்ஸ் ஃப்ரம் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ். அந்த வேர்ட் ஆஃப் காட் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ரூட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கன்விக்ஷன் இருக்கும். உங்களுக்கு கன்விக்ஷன் இருந்ததுன்னா ஹோலி ஸ்பிரிட் வில் ஹெல்ப் யூ. எப்படி நான் நினச்சா ஆவியானவரை நசுக்கிடலாமோ அதே போல் நான் நினச்சேன்னா ஆண்டவரே இந்த இடத்துல நான் ரொம்ப பலவீனமாக உணர்றேன், நான் நிற்க திராணி இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆவியானவரை கூப்பிட்டா வழி இதுவே வழி இதுவேன்னு எனக்கு போதிக்கிறவர், வலது புறமாவது இடது புறமாவது நான் போகும்போது சரியான வழியை காட்டுகிறவர், அந்த வழியில் நடக்கவும் அவர் உதவி செய்வார். இந்த இடத்துல உன்னால் நடக்க முடியாது அப்படிங்கிற உணர்வு இருக்கும்போது அவர் அங்கே தப்பி செல்லவும் வழி செய்வாருங்க. அதுதான் நான் ஏன்னா என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்க, நீ குடிக்காத, நீ ஜஸ்ட்டு சும்மா வந்து நில்லு, அங்கே நல்லா மியூசிக் இருக்கும், பார்ட்டி இருக்கும், நல்லா டிஸ்கோ இருக்கும், அது மாதிரி இருக்கும், வந்து டான்ஸ் ஆடு, நீங்கள் ஒன்றும் குடிக்கலாம் வேணாம் அப்படின்னும் போது போயிடுறோம். பட்டு அதுக்கு மேலே அங்கே அப்படி போகலாமா? அதுக்கு மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் சொல்கிற அந்த மியூசிக் இருக்கும், நல்ல லைட்ஸ் இருக்கும், நல்ல டான்ஸ் இருக்கும். இன்றைக்கி சர்ச்லேயே அதெல்லாம் இருக்குது. அதனால தான் வெளியாட்கள்லாம் உள்ளே வராங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே உலகம் கிடையாதுங்க. சர்ச்சில் இருக்கிற போதனைகள் கசப்பானதாக இருந்தது. அன்றைக்கு உலக மக்கள் நிறைய சர்ச்சுக்குள்ளே வரல. இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே நிறைய உலக பிரகாரமான விஷயங்கள் வந்துருச்சு. உலகம் வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்கிற அந்த பார்ட்டிக்கு உரிய அதே லைட்டிங்ஸ் வந்துருச்சு, அதே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துருச்சு, அதே ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு, அதே ஃபீலை கொடுக்கறதுக்காக மியூசிஷியன்ஸும் வந்துட்டாங்க. இன்றைக்கி சர்ச்சஸ் ஹவ் ஸ்டார்டட் ஹையரிங் சினிமா மியூசிஷியன்ஸ், நல்ல பாப்புலர் பீப்புளை எடுத்துக்கிறாங்க. சர்ச்சில் தான் நான் மியூசிக்லாம் பழகி நல்லா பெரிய சர்ச்சில் நான் மதுரையில் குட் சமாரிட்டன் ஃபெலோஷிப் இந்த மாதிரி சர்ச்சஸில் வாசித்தேன். ஆனால் இப்போ மியூசிஷியன்ஸ்க்கு பே பண்ணுறாங்க. ஆமாம், ரொம்ப நல்ல பேலாம் பண்ணுறாங்க. அது ஒரு என்னது அது எனக்கு அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நானும் இப்போயும் வாசிக்கிறேன், ஆனால் நான் அது எதுவும் வாங்குறதில்ல. பட் அது பே பண்ணி வாசிக்கிறேன். நீங்கள் அதை தான் அந்த தானே மீன் பண்ணி பே பண்ணுறது மட்டும் இல்லைங்க. அப்படிப்பட்ட கல்ச்சர் உள்ளே வந்த உடனே மக்கள் சர்ச்சுக்கு வரவும் விரும்புகிறார்கள்னு சொல்ல வரேன். நீங்கள் எப்படி மியூசிக்குக்காக பார்ட்டிக்கு போகலாமான்னு கேட்குறீங்களோ அதுபோல் மியூசிக்குக்காகவும் அங்கே இருக்கிற எஃபெக்ட்டுக்காகவும் ஜனங்கள் உள்ளே வர்றாங்க. ஒரு காலத்தில் வெறும் கசப்பான செய்திகளாக பார்த்தவர்கள் ஒர்ஷிப் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குதுன்னு உள்ளே வராங்க. அதையும் பயன்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு டூலாகவும் சில சர்ச்சஸ் அதை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்ட்டிக்கு தான் போகணும் அந்த மியூசிக்குன்னு இல்லை. சில செக்குலர் பீப்புள், செக்குலர் மியூசிஷியன்ஸ், those who love music, they come to church to listen to the church music also. எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள், பார்ட்டிக்கு போகவா வேணாமா? எனக்கு அதான் வேணும். ஐ வாண்ட் தட். ஓகே, நீங்கள் பார்ட்டிக்கு போகவா வேணாமா? நீங்கள் பார்ட்டிக்கு போகாதீங்கன்னு நான் சொல்கிறனால நீங்கள் போகாமல் இருக்க போகிறதும் இல்லை. நீங்கள் போகன்னு சொன்னதால எரிக் எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டா நீங்கள் போக போகிறதும் இல்லை. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பர்சனல் கன்விக்ஷன் அண்ட் லைட் தட் யூ ஹேவ். அவ்வளோதாங்க. அதுக்கு தான் ஆன்சரா? ஆண்டவரே தடுத்து நிறுத்த மாட்டாருங்கும் போது who am I to stop someone or send someone, give permission to someone? இல்லை, தென் சாம்ஸ் 1 என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகள் வழியில் நிற்காமலும் பரியாசர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்படிதான் அந்த வேர்டு எனக்கு இப்போ ஞாபகம் வருது. இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிற இந்த ஸ்டைலை வச்சுட்டு சில ரொம்ப பக்திக்குரியவர்கள் இதில் பக்தியே இல்லை, என்ன இவங்க 2 பேரும் பரிகாசம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அண்ட் 2-3 பிலீவர்ஸ் சேர்ந்தால் இப்போ நான்லாம் எனக்கு wherever I go I'm a kind of fun loving person தான். நாட் ஒன்லி இன் பார்ட்டிஸ், சர்ச் மெம்பர்ஸ், ஃபேமிலியில் கூட ஒரு நான் ஸ்டாப் லாஃப்டரோ ஒரு ஜாலி மூடோ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான். அந்த மாதிரி பேசும்போது பரிகாசம் இல்லாமல் இருக்காது. எனக்கு என்ன சின்னதாக ஒன்று வச்சுக்கிறது அப்படின்னா,
ஒருத்தரை ஹர்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம ஒரு அளவுக்கு அது ஒரு ஃபன் கிரியேட் பண்ணுறதோ இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறது. அந்த ஹர்ட் பண்ணாத அளவுக்கு அப்படிங்கிறதுக்கு கூட நான் எவ்வளவு க்ளோஸாக ஒருத்தரோட பழகிறோனோ அந்த அளவுக்கு நான் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். தே வுட் நோ தட் வி டோன்ட் மீன் வாட் வி சே. அந்த ஃபன்னுக்காக பேசுகிறது. அதனால் பரிகாசம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஒன்லி இன் பார்ட்டிஸ், இட் இஸ் இன் சர்ச், இட் இஸ் அமங்ஸ்ட் பிலீவர்ஸ் இன் ஆர் ஃபேமிலிஸ். அதனால் நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பூமியிலே வாழ முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கும். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் உங்களுடைய இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டியை பற்றி கேட்டீங்க, நேற்று ஒரு ரீயூனியனுக்கு போனீங்க, ஒரு 20-30 வருஷம் கழிச்சு ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கலாம் உங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். உங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு சவாலாக கூட இருந்திருக்க முடியும், சேலஞ்சிங்காக கூட இருக்க முடியும். பால் சொல்கிறாருல்ல, நான் யூதரை ஆதாயப்படுத்தும்படி யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கரை ஆதாயப்படுத்தும்படி கிரேக்கருக்கு கிரேக்கராகவும் எப்படியாவது சிலரையாவது ஆதாயப்படுத்துவதற்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நீங்கள் அங்கே போன இடத்துல அங்கே உங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா, ஃபெலிக்ஸ் ஹவு டு யூ மெயின்டைன் யுவர் கேரக்டர் இன் திஸ் வே? ஐ நோ நீங்கள் காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தீங்கன்ட்டு, இப்போவும் அப்படியே இருக்கிறீங்களே, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சமாதானம் எனக்கு வேணுமே, உங்களுக்கு இருக்க சந்தோஷம் எனக்கு வேணுமேன்னு கூட அவங்க நினைக்கலாம். இட் இஸ் அ வண்டர்ஃபுல் பிளேஸ் வேர் யூ கேன் ஷோகேஸ் யுவர் லைஃப் ஆஸ் அ ரோல் மாடல் டு அதர்ஸ். இருங்க அந்த குடிக்கிற நேரத்தில் ஒருவேளை அவங்க சொல்லுங்க, இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் ஒரு ஃபுல் அடிச்சுட்டு வந்த மாதிரி தெரியுது. அதெல்லாம் இல்லை என்னை அப்படிலாம் சொல்லி மாட்டி விட்டு. இல்லை, நான் முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்ல மாட்டேன். இல்லை உங்கள் பாஸ்டர்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஒரு கேர்ள் என்கிட்ட சொன்னா, என்னுடைய பார்ட்னரை வந்து நான் திருத்துறதுக்காக நான் அவன் ரொம்ப குடிச்சிட்டு இருந்தான், அவனை திருத்துறதுக்காக நான் அவன் கூட பாருக்கு போனேன்னு சொன்னான். ஒரு பஸ்தவான் கூட சொல்றாரு, நான் அவருக்காக ஒரு பார்ல போய் அவர் அங்க போய் திருத்தினேன்னு. அது என்னது, அதை நியாயப்படுத்த as long as நீங்க வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இல்லாத வரைக்கும் அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது. அங்கே போயிட்டு அந்த மாதிரி இப்போ புது குடிக்காரர்களானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம், ஒரு ட்ராப் ஆஃப் லிக்கர் கூட ஆல்கஹால் கூட கன்சியூம் பண்ணாத ஆட்கள் புதுசாக குடிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், குடிச்சே செத்துருவான். ஏன்னா அந்த பேலன்ஸ் தெரியாது, இதில் இவ்வளோ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஒரு நல்ல நீதியாய் வாழ்ந்த மனுஷன் அநீதியாய் வாழ முயற்சி பண்ணான்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. அவங்க மற்றவங்கலாம் கூட ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருப்பாங்க. ஆண்டவருக்குள்ளேருந்து வெளியே போன ஆட்கள் ரொம்ப மோசமாக போயிடுவாங்க. அதனால தான் பைபிள் ஒரு வசனம் இருக்குது, ஒரு முறை ஆண்டவருடைய அன்பை ருசித்தும் அவருடைய கிருபையை பெற்றும் ரட்சிப்பை பெற்றும் அவங்க வந்து ஆண்டவரை விட்டு தூரமாக போனாங்கன்னா அவங்கள திரும்ப கொண்டு வர்றது ரொம்ப கடினமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அர்த்தம் என்னென்னா, அவர்களாய் திரும்பவும் மனம் மாறி ஆண்டவருக்குள்ளே வந்தால் ஒழிய அவங்கள திரும்ப கொண்டு வர்றது கஷ்டம். ஏன்னா அவங்க எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வெளியே போயிருப்பாங்க. அதனால் இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு அந்த போராட்டம் அந்த டெம்டேஷன் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல். இல்லை நான் வந்து பாருக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது யாராவது என்னடா கிறிஸ்டியனாக இருந்துட்டு பாருக்குள்ளே போயிட்டு, இல்லைடா நான் அவனை திருத்துறதுக்காக போனேன், அப்போ அது 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 நியாயமாகுமா? நியாயம் ஆகாது. ஏன்னா பார் இன்னைக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. அங்கே போய் உட்காந்துருத்ததோட அவங்க ஆஃபீஸ்லேயோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ ஸ்டுடியோலேயோ வீட்லேயோ பீச்லேயோ உட்காந்து ஒருத்தரை திருத்தலாம். பாருக்குள்ளே போய் ஏன்னா அங்கே எல்லோரும் கண்ணாபின்னான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப கடினமான விஷயம். இப்போ நம்ம யூடியூப்பில் பண்ணுற இந்த ஊழியமே கூட ஒரு விதமான பார் தான். இன்றைக்கி யூடியூப்பில் மெசேஜஸை கேட்குறவங்களுடைய எண்ணிக்கையை விட பேசுகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அடுத்தது யூடியூபினுடைய பர்பஸே ஒரு ஃபன்னுக்காக ஒரு ஜாலிக்காக வர இடம் தான். இப்போ அதுக்கு இடையில நம்மளோட மெசேஜஸ்லாம் போயிட்டுருக்கோம். 70% ஆஃப் பீப்புள் 90% ஆஃப் பீப்புள் நம்மளதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது எப்படிப்பட்ட இடம்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேட்டரில் அந்த தேட்டரில் நாமளும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்துட்டு, பிரதர் ஜீசஸ் லவ்ஸ் யூ ஸோ மச், ஜீசஸ் டைட் ஃபார் யூ அப்படின்னா எப்படி இருக்குமோ ரெஸ்பான்ஸு, அந்த ரெஸ்பான்ஸ் அதே தான் யூடியூப்பில் நடந்துகிட்டு இருக்குங்க. அங்கே பொலிட்டிக்கல் டிபேட் போயிட்டுருக்கோம், பயங்கரமான
ஸ்போர்ட்ஸ் லவ்வர்ஸ் இருப்பாங்க, டான்ஸ் லவ்வர்ஸ் இருப்பாங்க, காமெடி லவ்வர்ஸ் இருப்பாங்க, இன்னும் எத்தனை so many categories. சயின்ஸு, இப்போ நாசா, சுனிதா வில்லியம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இயேசுனை நேசிக்கிறார்னு நம்மளும் உள்ளே போகும்போது நம்ம இவங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு தான் ஆட்கள் இருப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு லைட்டர் ப்ரோக்ராமுக்கு வந்தோன்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனல், இது ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகவோ இல்லை ரொம்ப ஒரு மாதிரி பக்தியாகவும் பேசாமல் லைட்டர் வேலை பேசலான்னு முடிவு பண்ணி நம்ம பேசுகிறோமோ. அதுவும் கரெக்டு தான். எல்லாமே ஃபார் சீசன் தாங்க. பர்பஸ் என்னன்னா, இந்த 100 பேரில் ஒரு 10 பேருக்கு இது ஏதாவது பிரயோஜனமாக இருந்தால், அவருடைய வாழ்க்கை மாறினால், பரலோகத்துக்கு போகும்போது அதற்கான பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பால் சொல்கிறாரு, நான் உற்சாகமாக செஞ்சால் நான் அதற்கான பலன்களை பெற்றுக்கொள்வேன், உற்சாகம் இல்லாமல் செய்தாலும் உக்கரான கணக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. God has called us to work in his vineyard. அவருடைய மினிஸ்ட்ரிக்கு நம்மளை அழைத்து இருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய தாளந்துகள் மூலமாக மகிமைப்படுத்த நம்ம முயற்சிக்கிறோம். அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுங்க நமக்கு தெரியாது. பவுல் சொல்கிற மாதிரி, நான் விதைத்தேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரே அதை வளர செய்தார். அப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது. யாராவது ஒருத்தருக்கு இது பிரயோஜனமாக இருந்தால் ஓகே, லெட் காட்ஸ் நேம் ஷால் பி க்ளோரிஃபைட். அவ்வளோதான். நம்ம ஏதாவது செஞ்சு நம்ம திட்டம் போட்டு அதையும் இதையும் எதாவது செய்யலாம்னு நினச்சோன்னா we can never be successfulங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த மாதிரி இடத்துக்கு போகாமல் இருக்கிறதே நல்லதுன்ற மாதிரி நம்ம இதை சொல்லலாமா? போகாமல் இருக்கிறது நல்லது தாங்க ஃபஸ்ட்டு ப்ராக்டிக். ஆமாம், இப்போது நீங்கள் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வை ஐ டின்ட் சே தட் இஸ் பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ வென்ட் ஃபார் ரீயூனியன் பார்ட்டி. ஆனால் நீங்கள் போன பர்பஸ் வேறு, ஆனால் அங்கே வந்தவங்க அத்தனை பேரும் அதுக்கு தான் வந்திருப்பாங்க. வரும்போதே இப்போ நாங்கள் ஒரு 2 years பேக் ரீயூனியனுக்காக ஒரு 30 years முன்னால் படித்தவங்கெல்லாம் சேர்ந்து, 35 years முன்னால் படித்தவங்கலாம் சேர்ந்து ஏற்காடில் கேதர் ஆகலான்னு பார்த்தோம். கீழேருந்து மலை மேலே ஏறி வரும்போதே எல்லாம் ஃபுல்லாக தான் வந்தாங்க. ஒரே ஸ்க்ரீமிங் தான், ஒரே ஷவுட்டிங் தான். ஒரு 40-50 பேர். அதில் அது அன்னைக்கு இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அப்புறம் ஐ வாஸ் த ஒன்லி பர்சன், ப்ராபப்ளி மேபி ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்களா தெரியல. ஆமாம், இன்னொருத்தர் இருந்தார். இப்போ இவங்க எல்லோரும் நான் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் பழகிற ஆட்கள். இவங்க அத்தனை பேரும் எக்ஸ்ட்ரா பவரோடு என்னை அட்டாக் பண்ணும்போது நான் இந்த 50 பேரையும் அட்டாக் பண்ணி ஒரு ஸ்டேஜில் அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம இத்தனை பேரும் ஃபுல்லாக இருந்து இவனுக்கு ஒரு ஆளுக்கு கவுண்டர் கொடுக்க முடியலையே அப்படின்னாங்க. கடைசியில் எனக்கு ஓவர போதை ஏறின மாதிரி ஆயிடுச்சு இவங்கக்கிட்ட பேசி பேசி. அதனால் நம்ம போன பர்பஸ் வேறு. அடுத்த தடவை இன்னொரு தடவை மீட் பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக நான் வரமாட்டேன். தெளிவாக கொஞ்ச நேரம் பேசக்கூடிய சூழ்நிலை இருந்து ஒரு நைட்டுக்கு மேலே யார் யாரெல்லாம் வேணும்னு போய் பார்ட்டி பண்ணுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் ஊர்லேருந்து காரில் ஏறும்போதே ஃபுல்லாக வரீங்க, ஃபுல்லாக டிக்கி ஃபுல்லாக ஒரு பெரிய இம்போர்ட்டட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரீங்க. அப்புறம் இட் பிகம்ஸ் அ மாக்கரி. நான் சும்மா நின்றுக்கிட்டாங்க, எங்கே போனாலும் நமக்கு இது ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லினேன். அதனால் வெறும் தண்ணி பார்ட்டி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. அப்படி யாரும் கூப்பிட்டாலும் நம்ம போக வேண்டாங்கிறத இந்த இடத்துல எம்ஃபசைஸ் பண்ணலாம். நான் குடிக்க மாட்டேங்க, நான் ஒரு கோக் குடிக்கிறேன், பெப்சி குடிக்கிறேன்னு போய் அங்கே நிற்கணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் மீனிங்லெஸ். ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில், ஒரு ரீயூனியன் பார்ட்டியில் இதுவும் ஒரு பார்ட்டாக இருக்குதுன்னா யூ கேனாட் அவாய்ட் தட் அப்படிங்கிறது தான் என்னுடைய. அதுக்கு என் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, என்ன பெருசாக பைபிளே போட்டிருக்கு, ஒயின் குடித்தார் ஜீசஸ்ஸு, ஒயின் மொத அற்புதமே ஒயினை வச்சு தான் பண்ணார், என்ன பெருசாக பேசுகிறீங்க, பைபிளே ஒயின் குடிக்கணும், சிக்காக இருக்கவங்க ஒயின் குடிங்கலாம் போட்டிருக்கு, என்ன நீனு அப்படின்னு ஒரே கிண்டல் அன்னைக்கு. ஓகே, இது ரொம்ப ஒரு சீரியஸ் டேர்னிங் பாயிண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க. நம்ம இதை பேசலாம், தப்பு இல்லை. பைபிளில் இருந்த எல்லாருமே இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்கள் வெளிநாடுகளில் குடிக்கிறார்கள். ஓகேங்களா? அப்போது பைபிளில் கூட எனக்கு தெரிஞ்சு குடிக்கிறாங்க. ஆமாம், இந்தியாவில் கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் இன் பெங்களூர். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது, எரிக் ஹவ் அபவுட் ஹேவிங் ஒயின் அப்படின்னாங்க.
நான் ஜோக் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு அப்படியா ஓகே ஹோம்மேட் வைன் அப்படின்னாங்க. அது இன்டாக்சிகேஷன் வருமா அப்படின்னா யா ஹேவ் யூ நாட் டேக்கன் இட் எவர் பிஃபோர் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு சங்கோச்சமாயிட்டேன் நான். அப்போது பைபிளில் பார்த்திங்கன்னா நம்ம ஒயின்னு சொன்ன உடனே நிறைய பேர் வேகமாக வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. அது வந்து திராட்சை ரசம் தான், அதை பதப்படுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டாக்சிகேஷன் அதுக்கு வந்திருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இருக்கிறதெல்லாம் ஆல்கஹால் அப்படின்வாங்க. என்னுடைய ஆர்கியூமெண்ட் என்னன்னா, நீங்கள் எந்த விதத்திலும் போதையை கொண்டு வரக்கூடியதை குடிக்கும்போது அது வந்து ஒரு விதமான போதைப் பொருள் தான். அது இன்றைக்கி மாஸ் ப்ரொடக்ஷனுக்காக ஆல்கஹாலாக இருக்கலாம், அந்த காலத்தில் ஃபெர்மெண்ட் பண்ணதாக இருக்கலாம். அப்போது முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, அவர்கள் குடித்தது ஒரு ஃபெர்மெண்ட் பண்ணின திராட்சை ரசம் தான், ஒயின் தான். ரெண்டாவது, பழைய ஏற்பாடில் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, எனக்கு பலி செலுத்துவாங்க, அங்கே போகும்போது திராட்சை ரசமும் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ட்ரிங்க்கும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியல் இன்டாக்சிகேட் பண்ணக்கூடியதையும் எடுத்துகிட்டு போயிட்டு அதை நீங்கள் குடித்து அதை கொண்டாடுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கன்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. பைபிளில் இருக்கிறது தான் சொல்கிறேன், பழைய ஏற்பாடில். அப்போது புதிய ஏற்பாடுலேயும் பால் சொல்கிறார்ல தீமோத்திக்கு, இப்போ நீங்களும் நானும் வந்து குடிக்கலன்னு சும்மா ரொம்ப ஓவராக பெருமைப்பட்டுக்க முடியாது. உங்களுக்கு தூக்கம் வரலன்னு பேராசிட்டமால் போடுறீங்கல்ல, ஐ திங்க் இட் இஸ் CH4 இல்லை CH6 என்னமோ வரும். இந்த OL இஸ் நத்திங் பட் ஆல்கஹால் தான், லிட்டில் பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால். ரொம்ப இருமலுக்காக காஃப் சிரப் குடிக்கிறோம்ல, ஐயோ அந்த காஃப் சிரப்பை பர்னே பண்ணிட்டாங்க. ஓகே, பர்ன் பண்ணிட்டாங்க. நீங்கள் எத்தனை தடவை குடிச்சிருக்கீங்க? ஐயோ அது என்னன்னு தெரியல, அது பேர் பயங்கரமாக இருக்கும், பெனிட்ரில். அப்போது அதில் வந்து ஸ்லைட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் இருக்குது. அது உங்களை என்ன பண்ணுது, தூங்க வைக்குது. அப்போ அதை கொஞ்சம் கவலையை மறந்து நீங்கள் தூங்குறதுக்கு தூக்க மாத்திரை போடுற மாதிரி தான். டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுனா அது வேற. இதுக்கு அப்போ அந்த இது பண்ணலாமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, அதுக்கு புரியல, அதுக்கு குடிக்கலாமான்னு கேட்குறீங்களா? அதுக்காக இது பெனாட்ரில் மாதிரி நிறைய பேர் பெனாட்ரில் வாங்கி குடிக்கிறவங்களாம் இருக்காங்க. அதாவது வெளியே போய் ஆல்கஹால் வாங்கி குடிக்க முடியாதவங்க. வேற ஒரு விதத்தில் சிலர் வந்து நம்ம தூக்க மாத்திரைங்கிற பேரில் அதை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கலாச்சாரத்தில் இது வந்து இத்தனை ஆண்டுகளாக பழகாத ஒரு விஷயமா இருக்குது. நல்ல குடும்பங்கள் இதை வந்து வேணான்னு ப்ரோஹிபிட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து கல்லாக இருக்கலாம், பனை மரத்துலேருந்து இறக்கப்பட்டதாக இருக்கலாம், தென்னை மரத்துலேருந்து இறக்கப்பட்டதாக இருக்கலாம், இதெல்லாம் குடிக்காமல் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த கலாச்சாரத்துக்கு திரும்ப குடிக்க ஆரம்பித்தா நான் முதல்ல சொன்ன அந்த பாயிண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து விடுதலையே ஆக முடியாத அளவுக்கு அடிமை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கு வெளிநாடுகளில் குளிர் தேசத்தில் அதெல்லாம் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, குட் பி கரெக்ட், வி டோன்ட் நோ. அவங்க ஜீன்லேயே அது இருக்கும். இப்போது அங்கேயும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அளவாக குடிக்கிறது, அடிக்ஷன் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இப்போ அதே விஷயத்த இன்றைக்கு நீங்கள் வேதாகமத்தை சீர்தூக்கி பார்க்கும்போது புசிப்பும் குடிப்பும் அப்படிங்கிற அந்த இடத்துல சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் பலர் இருக்கிறாங்க. இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காஃபிக்கு அடிமையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த ஹோட்டலில் மட்டும்தான் காஃபி குடிப்பேன், ஃபில்டர் காஃபின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் குடிக்க ஒருத்தர் அடிமையாக இருக்கிறது போல் உணவுக்கு ஒருத்தர் அடிமையாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கலாம். பைபிள் சொல்லுது, 10 கற்பனையில் ஒரு கற்பனையை நீங்கள் ஃபெயில் ஆனால் கூட கம்ப்ளீட் ஃபெயில். நீங்கள் 10th + 2ல் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் கூட நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு அடுத்த வருஷம் வந்து எழுதுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் ஃபுல்லுமே நீங்கள் திரும்ப எழுதணும். அதனால் இந்த மாதிரி ஒரு பிளாக் நான் எழுதியிருக்கேன், மை வே ஆஃப் சின்னிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் வே ஆஃப் சின்னிங். உங்கள் சர்ச்சில் ஒரு விஷயத்தை பாவம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, எங்கள் சர்ச்சில் இன்னொரு விஷயத்தை பாவம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செய்கிறத நான் செய்யாமல் உங்களை அக்யூஸ் பண்ணுவேன், நான் செய்கிறத நீங்கள் செய்யாமல் நீங்கள் என்ன அக்யூஸ் பண்ணுவீங்க. அப்போ அப்படி ஒரு விஷயமா இன்றைக்கு உலகம் எங்கும் பார்க்கும்போது இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் தான் குடிக்கிறத வந்து ஒரு பழக்கம் கொண்டு வரவே இல்லை. அதே போல் தமிழ் கிறிஸ்டியன்ஸு சினிமா பார்க்குறத ஒரு மாதிரி பேன் பண்ணி வச்சுருக்காங்க, பாஸ்டர்ஸ்லாம் ஓப்பனாக பேச மாட்டாங்க.
அப்போது வெளிநாடுகள்லையோ வெளி மாநிலங்கள்லையோ போன ப்ரோக்ராமில் நீங்கள் சொன்னீங்களே ஒரு தேட்டரில் உட்காந்து ஒரு பாஸ்டர் இல்லையா, அது ஓப்பனாக எல்லோரும் போகலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ப்ரோஹிபிட் பண்ணின ஆட்கள் என்ன ஆகுறாங்கன்னா, அந்த 18 வயசுக்கு மேலே போய் பேரண்ட்ஸோடைய கண்ட்ரோல் மீறி போன உடனே ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுறாங்க. அவங்க துணிகரமாய் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். இது உண்மையா? அது உண்மை. நிறைய சிபிஎம் பிலீவர்ஸ் இருக்கா? இருக்குது. நான் சிபிஎம் பிலீவர்ஸ், எல்இஎஃப் பிலீவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுக்கு ஊழியக்காரங்களை எதுக்க முடியாத வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க. அவங்க வெளியூருக்கு படிக்கவோ வேலைக்கோ போனாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. அதனால் சில விஷயங்களை ஓவராக அடக்கி வைக்கக்கூடாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ரட்சிக்கப்பட வைக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒருவரை விடுதலை ஆக்கினால் அவர்கள் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள். பைபிளில் ஒயின் போட்டிருக்கு அப்படின்றதுனால இதை குடிக்கணும் அப்படின்னு இல்லை. அது ஃபாரின் அவங்க அந்த குளிருக்கு அவங்க குடிச்சாகணும் போல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஎஸில் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ், என் கசின்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஈவினிங்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் நேரம் அதை குடிச்சிட்டு தூங்குறாங்க. நாட் ஒயின், இட்ஸ் ஒரு ஓட்காவோ இல்லை அந்த மாதிரி ரம்மோ அது மாதிரிலாம் குடிக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க? அதுதான் இது பேஸ்ட் ஆன் கல்ச்சர் தாங்க. உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் தான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இங்கே பெண்கள் சாரி தான் கட்டுறாங்க, ஃப்ராக் போடுறதில்ல. இங்கே நம்ம இட்லி தோசை தான் சாப்பிட்றோம், பர்கர் பீஸா இதெல்லாம் சாப்பிட்றதில்ல. அப்போ நம்முடைய கல்ச்சரில் இருந்துக்கிட்டே ஆண்டவரை நம்ம பின்பற்றுகிறோம். அப்போ இந்த கல்ச்சரில் இது ஒரு தவறாக கருதப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் எல்லாமே ஃபாரின் கல்ச்சரோ பைபிள் கல்ச்சரோ பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நமக்கு ஒத்து வராது. ஆபிரகாமுக்கோ மற்றவர்களுக்கோ பார்த்தீங்கன்னா நிறைய மனைவிகள் இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் டேவிடுக்கு அவர் பத்சேபாளோட பாவம் பண்ண உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு கேட்டிருந்தா நான் உனக்கு ஒரு கன்னிகையை கொடுத்துருப்பேன்றார். ஆண்டவரே சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ நம்ம போய் கேட்க முடியுமா? இது நீங்கள் ஏன் ஒய்ஃப்ட்ட சொல்லிடாதீங்க. ஆமாம். அப்போது ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு நம்முடைய கல்ச்சர்லேயே நம்ம இருக்கிறது தான் ஆண்டவரும் விரும்புகிறார். அந்த கல்ச்சர் நம்ம பார்க்கக்கூடாது. நம்முடைய வே ஆஃப் லிவிங் என்னவோ அதுதான். இன்றைக்கு நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறவர்கள் தேவையில்லாமல் வெஸ்டர்ன் கல்ச்சரை உள்ளே கொண்டு வந்ததுனால தான் தாலி கட்டலாமா வேண்டாமான்னு ஒரு போராட்டம் இருக்குது. கல்யாணம் பண்ணும்போது பைபிளை மாற்றுங்கன்னு எங்கள் பைபிளில் சொல்லியிருக்கு எனக்கு தெரியாது, பைபிளை மாற்றிக்கிறேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வருகிறதற்கு காரணம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் இதெல்லாம் பற்றி நம்ம பேசுவோம், நல்லா பேசலாம். அதில் கூட நிறைய டவுட் எனக்கு இருக்குது. சரிங்க. பைபிள் மாற்றினா இதுதான் தாலி கட்டுறதான்றது. ஆமாங்க. அது நம்ம இன்னொரு நாள் தெளிவாக அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ அப்போ பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னா அவங்க கல்ச்சர் படி அந்த பைபிள் எழுதும் போது அவங்க உடைய இயற்கை சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரியான இதை போட்டிருக்கு. ஸோ அதை நம்ம இங்கே பின்பற்றணும்னு அவசியம் இல்லை அப்படின்றீங்க. இல்லை, பைபிளில் ரொம்ப தெளிவாக 2 விஷயம் எழுதியிருக்குங்க அபவுட் திஸ் இன்டாக்சிகேஷன் கொடுக்கக்கூடிய ட்ரிங்க்கு. நீதிமொழிகளில் அது பார்க்க பளபளப்பாக இருக்கும், சிவப்பாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், மெதுவாய் இறங்கும், ஆனால் முடிவிலோ விரியனை போல தீண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. புதிய ஏற்பாட்டில் வரும்போது நீங்கள் குடிக்கும்போது ஒரு விதமான மனநிலை, ஒரு போதை வருது இல்லைங்களா, தன்னை மறந்த ஒரு நிலை. அதுக்கு பால் சொல்கிறாரு, நீங்கள் மதுபானத்தினால் நிறையாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களை பாடி கீர்த்தனைகளை பாடி அந்த ஒரு விதமான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு பால் எழுதுறாரு. அப்போது குடி போதையில் என்ன கிடைக்குதோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று பால் கொடுத்துருக்காரு. சரி வேண்டாங்க, குடிக்க தான் வேணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா ஏன் அதை வேண்டாம் அப்படின்னு நம்மளுடைய கல்ச்சர் பேஸில் நம்ம ஒரு விதமாய் மக்களுக்கு அறிவுரை இல்லை, நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லுகிறோம் என்று சொன்னால் குடி போதை என்ன உண்டாக்கும்னா நம்முடைய சிறுமூளை பெருமூளைக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த தொடர்பை கட் பண்ணி விட்டுருமா. அது என்ன ஆகும், இப்போது எனக்கு ஒரு ஆள் மேலே கோபம் வருது, அவரை அடிக்கணும்னு தோணுது, கெட்ட வார்த்தை தொண்டை வரைக்கும் வருது, ஆனால் நான் நிறுத்திக்கிறேன். அடிக்கணும்னு வருது, ஆனால் இது சரியில்லை, நிறுத்திக்கிறேன். எது என்னை கட்டுப்படுத்துதுன்னு சொன்னால் அந்த ரீசனிங் பவர் என்னை கட்டுப்படுத்துது. அதனால தான் பாருங்கள் நிறைய சினிமாலாம் சொல்லுவாங்க, இரு நான் போய் கொஞ்சம் குடிச்சிட்டு உங்கள்கிட்ட சண்டைக்கு வரேன் அப்படிம்பாங்க.
அது என்ன பண்ணும், அந்த கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பவரை கட் பண்ணி விட்டுரும். அப்போ அவங்க குடிச்சிட்டு வந்து அவங்க போதையில் என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆமாம். அப்போது அவர்களில் தன் நிலையை இழக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் செய்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கான்னு கேட்டால் தீமை தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க. அதே ஃபன்னு நீங்கள் சர்ச்சிலேயோ இல்லை வீட்லேயோ நீங்கள் மியூசிக், நீங்கள் சொன்னீங்களே ஆரம்பத்தில் மியூசிக் போகலாமா அப்படின்ட்டு, அதில் சங்கீதங்கள் கீர்த்தனைகள்னு சொல்லுறதன் மூலமாகவே இட் இஸ் நாட் அ செக்குலர் பார்ட்டின்னு பால் சொல்லிட்டாரு. இன்றைக்கி சர்ச்சு பாட்டும் அப்படி தானே இருக்குது ஓரளவுக்கு. ஆமாம், இன்றைக்கி சர்ச்சில் வந்து சினிமா பாடல்களுக்கு இணையான நிறையா பாடல்கள் வந்துருச்சு. வேர்ட்ஸ் மட்டும்தான் வேறு. இது எல்லாருக்குமே ஆசை இருக்கும் தான் இல்லைங்களா? நாங்கள் சின்ன வயசுலேயே கேட்டிருக்கோம், சினிமா பாட்டு ஏன் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. இசை பொதுவானது தானே அப்படின்ட்டு. அந்த இசையோட அந்த வார்த்தைகள் சேர்ந்து கொடுக்குற மயக்கம் தான் வந்து சினிமா பாட்டில் இருக்கிற மயக்கம். அப்போ அது ஒரு வயசு வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தெம் இசையில் ஆர்வம் உள்ளவர்கள், கவிதையில் ஆர்வம் உள்ளவர்கள், ஆண் பெண் அட்ராக்ஷனில் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த பாடலை கேட்காமல் இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய எண்ணங்க. இல்லாமல் கூட யாராவது இருப்பாங்களா தெரியாது. இது வந்து வெளிப்படையாக கேட்குறோமா ரகசியமாக கேட்குறோமா அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு பாடல்களை வந்து முணுமுணுக்கவோ, யாரும் இல்லாத நேரத்தில் பாடவோ, அல்லது யாருக்கும் தெரியாமல் கேட்கவோ சர்ச்சில் பாடிருப்பாங்க. ஐயோ எல்லா பிலீவர்ஸும் ஐயோ இவர் இப்படி குற்றம் பண்றாரு அப்படின்ட்டாங்க. அது சரி. அவர் வந்து ஒரு உதாரணத்தை சொல்றதுக்காக அந்த பாட்டை பாடி காட்டினாரு. கண்ணதாசன் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பாட்டு பாடினாரு சொல்லுங்க. அது நான் சொல்றேன், மறந்துட்டேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, அது சொன்னாரா? ஆமா ஆமா, கரெக்டாக பிடிச்சிட்டாரு. ஏன்னா நான் ஒரு பப்ளிக் மீட்டிங் பேசும்போது கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை இயேசு அப்படின்னு சொன்னேன். இதனாலலாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்க, அது ஒரு தத்துவம் தானே. ரெண்டாவது, ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் ஆண்டவர் உருவாக்குனது தானேங்க. அதில் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் அட்ராக்ஷன் இல்லைன்னா தான் ஆபத்து. செக் பண்ணணும் அவங்க. இன்னைக்கு வந்து மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் ஆண்டவர் வந்து உருவாக்குனது எல்லாமே நல்ல விஷயந்தாங்க. மகிழ்ச்சியாக இருப்பதற்காக ஆண்டவர் கொடுத்தது தான் ஆண் பெண் அட்ராக்ஷனே. அது அட்ராக்ஷன் இல்லைன்னா ஆபத்து. அந்த கவிதை பேசுகிறதோ அந்த பாடல் பாடுகிறதோ இட்ஸ் பார்ட் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். நீங்கள் யார் முன்னால் பேசுகிறீங்க, எத்தனை பேர் முன்னால் பேசுகிறீங்க, அதுதான் அங்கே பாயிண்டே தவிர பேசுறது தப்பு கிடையாதுங்க. ஏன்னா மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய சபைன்னு தான் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, இந்த பொண்ணுக்காக என் ஜீவனையே கொடுக்குறேன்ட்டு. அது முதல்ல சொன்னது இயேசு கிறிஸ்து தாங்க. மணவாட்டிக்காக ஒரு ஜீவனையை கொடுத்தாரு இல்லைங்களா? ஆமாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம பேசினதுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா பார்ட்டிக்கு போகலாம். ஆமாம், சர்ச் பார்ட்டிக்கு போகலான்னு இனிமே வீட்டில் சொல்ல போகிறேன், வாங்க வீல் கோ டு சர்ச் பார்ட்டி. ஆக்சுவலாக அது இன்றைக்கி ரொம்ப நடக்குதுங்க. இப்போ இருக்க யூத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரைடே வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு யாருக்கும் வேலைக்கு போகவே பிடிக்கல. இந்த 90s கிட்ஸோ மில்லினியம் கிட்ஸுக்கோ சாட்டர்டே மார்னிங் ஆனால் எல்லாம் சர்ச்சில் ஒரு பெரிய குரூப் கேதர் ஆயிடுறாங்க. அதில் அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு சண்டே ஒர்ஷிப்புக்கு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, மதியானம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்றது, நைட்டு 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு வர்றது, சண்டே மார்னிங் போயிட்டு நைட்டு வர்றது. ஸோ அந்த பார்ட்டி நடந்துட்டு தான் இருக்கு. இது வந்து நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் எங்கள் வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்லேயும் அப்படி தான் நடக்குமா இருக்கும், பலருடைய வீட்டில் அப்படி தான் இருக்கும். அப்போ லெட்ஸ் ஹேவ் பார்ட்டி இன் சர்ச். ஆமாங்க, போகலாமா இப்போ ரெடியா பார்ட்டிக்கு? கண்டிப்பாக. நம்ம அடுத்த நிகழ்ச்சிலையும் இதே போல். ஓகே, நான் லாஸ்ட் ப்ரோக்ராமில் உங்ககிட்ட காஃபி கேட்டேன், காஃபி வரல. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்ட்டி தரேன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகேங்க, இது வரைக்கும் இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருந்தால் ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நிஜமாவே இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த எரிக் ஃபெலிக்ஸ் பேசுகிறதுக்கெலாம் நான் லைக் பண்ணுமா அப்படின்னு யோசிக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது உண்மையாலுமே இஃப் இட் இஸ் ஒர்த் ஷேரிங் வித் அதர்ஸ், ப்ளீஸ் ஷேர் வித் கமெண்ட் போடுங்க அண்ட் கமெண்ட்ஸ் போடுங்க. நாங்கள் பேசுகிறது நல்லா இல்லைன்னு கூட போடுங்க. அதுதான் நான் போடலான்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்கன்னு போட்டுருவாங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.